ஹோட்டலில் சென்னையில் ரொம்ப சந்தோஷமாக பொழுத கழிச்சிட்டு இருக்காங்க எங்கள் தங்கமயிலும். தங்கமயில் பண்ணுற ஒவ்வொரு செயலையும் பார்த்து எங்கள் சரவணன் ஒரு பக்கம் ரசிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன் தம்பிங்களுடைய நினைப்பு தான் அவருக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது. பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேனும் அவங்கள அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் தங்கமயில் கூடவே இருக்கிறதுனால இங்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ண கூட யோசிக்கிறாங்க. சரி, தம்பிங்க வேற நம்மளை ஃபோனே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற யோசனையிலையும் இருந்துட்டுருக்காங்க. இங்கே தங்கமயிலும், என்னம்மாம்மா இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மயில், அதுக்கு தாராளமாக போயிட்டு வரலாமே அப்படின்னு எங்கள் தங்கமயிலை பார்த்து சரவணன் சொல்ல, ரெண்டு பேருமே சந்தோஷமாக கிளம்புறாங்க பீச்சுக்கு. அங்கே போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறாங்க. ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் ஈரமும் ஆகிடுது. அதுக்கு பிறகு அங்கே நல்லா ஜாலியாக எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா பொழுத கழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வராங்க. சரி மயிலு, நானும் போய் அம்மாகிட்ட வீட்டில் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லி வெளியில் போகிறாங்க. சரி மாமான்னு சொல்லி அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இங்கே சரவணனும் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிற சரவணன் இங்கே கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் கால் அட்டன் பண்ணவே கிடையாது. அவங்களும் ஏதோ வேலை, அதாவது டெலிவரி வேலைக்காக போயிடுறாங்க. இடையில செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. செந்தில் கடையில் ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவரும் அட்டன் பண்ண மாட்டாரு. இவனுங்க ரெண்டு பேரும் ஃபோனை எடுக்க மாட்டானுங்களே, ஃபோனை எடுத்தால் எங்கே நம்ம பணத்தை பற்றி கேட்போமோ அப்படின்னு நினச்சிட்டு இப்படி எதுவுமே ஃபோனை எடுக்காமல் இருந்துகிட்ருக்கானுங்க. அதனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா சரவணா எப்படி இருக்குன்னு கோமதி கேட்க, அதுக்கு சரவணனும் அதெல்லாம் நல்லா இருக்கம்மா, இப்போதாம்மா நானும் தங்கமயிலும் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா எங்கே போகிறதா இருந்தாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பாவை பற்றி கேட்குறாங்க. அப்பா கடையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் இப்போ கால் பண்ணேன், அப்பா அப்புறம் யாருமே ஃபோன் அட்டன் பண்ணலாமான்னு சொல்லி இங்கே வந்து சரவணன் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, கதிரும் செந்தில் ஏதாவது விஷயத்தை பற்றி சொன்னாங்களான்னு சொல்ல, என்னடா விஷயம், அப்படி எந்த விஷயத்தை பற்றியும் சொல்லலையேன்னு சொல்ல, இங்கே உடனே சரவணன் நினைக்கிறாங்க, அம்மா கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலையா, சரி அப்போ நம்மளே அவசரப்பட்டு எதையும் வாய விட்டுற வேண்டாம், அமைதியாக இருப்போம்னு நினச்சிட்டு இங்கே சரவணனும் அமைதியாக இருக்காங்க. சரிம்மா, ஒன்றும் இல்லை, ஏதாவது விஷயம்னா, அதாவது நான் வேலை பார்க்குற இடத்துல பற்றி ஏதாவது விஷயம்னா சொல்ல சொன்னேன், அதனால தாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ தான் லீவ் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன், அதனால் அங்கே இருக்க ஓனர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார், நீ பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தங்கமயில கூட்டிகிட்டு ஊருக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மான்னு பேசிட்டு எங்கள் ஃபோனை வச்சுட்டு உள்ளே வராங்க. அதுக்குள்ளே தங்கமயிலும் ரெடி ஆயிடுறாங்க. சரி மாமா, நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பசிக்குதா மயில அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, அங்கே விளையாடினது அங்கே சாப்பிட்டது எல்லாமே செரிமானம் ஆயிடுச்சு, நைட்டு வேறு ஆகிட்டா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு மாமா, போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நான் ரூம்க்கே வர சொல்லிடவா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சரவணனும், வேணாமாம்மா, ரூம்லேயே பொழுதுக்கு அடைஞ்சு கிடக்கிறதுக்காக வந்தோம், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயிலையும் கூட்டிக்கிட்டே கீழே போகிறாங்க. கீழே தான் சாப்பாடெல்லாம் கொடுக்குற இடம், அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. சாப்பிட உட்காடுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற பேரை வந்துட்டு இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது நல்லா தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் அங்கே பேரட் கொண்டு வந்து சாப்பாடு வைக்கும் பொழுது இங்கே தங்கமயிலோட புடவையில் லேசாக கொட்டிடுது. இதனால் இங்கே தங்கமயில் வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஒழுங்காக பரிமாற கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப சத்தம் போட, என்ன மயில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க மாமா, இருக்கிறதுலே இதுதான் என்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான புடவை, இந்த புடவையில இப்போ இதை கொட்டிட்டாரு, இந்த கரை போகுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல, இதுக்கு போய் இப்படி சத்தம் போடுவியா, அது முதல்ல வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, எனக்கு நல்லா தெரியும் இது போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவரும் சாரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காத தங்கமயிலே, என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கீங்க, இப்படி சூடாக யார் மேலே அது கொட்டியிருந்தா அவங்களுக்கு கோவம் வந்து இந்நேரம் உங்களை அடிச்சிருப்பாங்க, நானாக இருக்கிறதுனால அமைதியாக போகிறேன்னு எங்கள் தங்கமயில் சொல்ல, தங்கமயில் இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாதே, நம்மக்கிட்ட ரொம்ப அடக்கமாக பணிவாக பேசிக்கிட்டு இருக்கவன் இன்றைக்கி இந்த பேர லேசாக இவ்வளவு கொட்டின உடனே இவ்வளோ கோவப்படுறான், அப்படி என்ன இருக்குது இந்த புடவையில் அப்படின்ற மாதிரியான யோசனையில் சரவணனும், அமைதியாக இருமையிலே இப்போ எதுக்கு கோவப்படுறேன், அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தானே, அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து தான் ஆகணும், தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சாரியும் சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்காம நீ இப்படி அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னா அப்புறம் அவருடைய ஓனருக்கு இவர் மேலே கோபம் வராதா, கொஞ்சம் பொறுமையாக இருமையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் வந்துட்டு, அதெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுங்க, இதில் இருக்கிறதுலே என்கிட்ட எங்கள் அம்மா எனக்காக எடுத்து கொடுத்த இந்த புடவையில் இப்படி வந்து இவர் கொட்டுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சாப்பிட்லான்னு வந்த நிம்மதியாக சந்தோஷமாக இப்போ இவர் பண்ண வேலையில் எனக்கு சாப்பிட்ற முடை இல்லாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க. இவர் திரும்பவும் சாரின்னு சொல்ல, அதுக்கு இங்கே சரவணன் சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் பின்னாடியே ஓடுறாங்க. அதுக்குள்ளே தங்கமயில் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றிடுறாங்க. இங்கே சரவணனும் பின்னாடியே போக, இப்போ எதுக்காக நீ அவர்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டு பேசின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மயில், பின்ன என்னங்க,
நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பீங்கன்னு பார்த்தா இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவருக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. வீட்டில் தான் இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. ராஜிக்கிட்ட கேளுங்க, மீனாட்ட கேளுங்க, கதிர்கிட்ட கேளுங்க, செந்தில்கிட்ட கேளுங்கன்னு யார்கிட்ட வேணாலும் கேளுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அங்கேயும் வீட்டில் அமைதியாக இருக்கீங்க. சரி, அவங்க உங்கள் தம்பி பொண்டாட்டி, இதனால் அமைதியாக போகிறீங்க நினச்சா, இங்கே ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவருக்குள்ள சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கட்டின பொண்டாட்டி எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என் மேலே கொட்டினது உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வேணும்னு கொட்டியிருந்தா கூட நான் அவர் மேலே கோவப்பட்டிருப்பேன். நானும் அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு வந்த நான் தான். இப்போ நான் கூட ஓனருக்கு கீழே இருந்து தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை யாராவது இந்த மாதிரி வந்து பேசும்போது அது ஓனருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அதனால ஓனர் என்ன முடிவு எடுப்பார்? வேலையை விட்டு நீக்கிடலாம், இந்த மாதிரியான ஆட்களை வேலைக்கே வச்சுக்க கூடாதுன்னு தான் நினைப்பாரு. ஆனால் அவருடைய குடும்ப பின்னணி என்னவோ, கஷ்டப்படுறாரு, வந்து வேலை பார்க்குறாரு, தெரியாமல் நடக்கிற செயலுக்கெல்லாம் அவர்கிட்ட கோவப்பட முடியுமா? அதுவும் இல்லாமல் அவர் உங்ககிட்ட எவ்வளோ பணிவா மன்னிப்பு வேற கேட்டார். நீ மன்னிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, இப்படி எடுத்தறிந்து பேசுனது ரொம்ப தப்பு மயில அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பாருங்க மாமா, நீங்கள் அவருக்காக தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்பயும் எனக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறது கூட தயாராக இல்லை. எதுக்காக மாமா? என்னை பிடிக்காம தான் அப்புறம் கல்யாணம் பண்ணீங்களா? பிடிக்காம தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லை நான் பண்ண தப்புக்காக இப்போ என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி இந்த மாதிரியான வழிகளை கஷ்டப்படுத்துறீங்களான்னு கேட்க, இப்போ நீ கோவப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நடந்திருந்தா தானே மாமா தெரியும். இது எனக்கு நடக்க போய் தானே அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே படலை. சரி, ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம்னு சொன்னேன். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களால் எனக்கு மன வருத்தம் மட்டும்தான் மிஞ்சிட்டு இருக்குன்னு எங்கள் தங்கமயில சொல்ல, போதும் மயிலு, எல்லா தவறையும் ஓமையில வச்சுட்டு என்னையை குத்தம் சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல நீங்கள் சரவணன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க அப்படின்னு எங்கள் தங்கமயில் சண்டைக்கு நிற்க, சரி விடு, எந்த பிரச்சனையை பற்றி இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, விடு மயில் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு விடணும்? இப்போ நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் தங்கமயில் திரும்பவும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மயில், நம்ம இருக்கிறது சென்னையில் இங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோன்றது உனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் யாரால் நடந்ததுன்றதும் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஊழியர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் தம்பிகளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையை எதிர்த்து நின்னீங்க. அதே போல் இங்கேயும் வந்து நிற்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. உங்கள் தம்பிகளும் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டீங்க சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வருதில்ல, உங்கள் தம்பிங்களோட இவரை ஒப்பிடும்போதே கோவம் வருதில்ல அப்படின்னு சொல்ல, நான் அதுக்காக கோவப்படலை மயிலு, நீ கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் பேசாத அப்படின்னு சொல்லி இங்கே சரவணனும் சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காத மயிலு, இங்கே வந்து அம்மா சொன்னதை மறந்துட்டு ஒரு ஆவேசத்தில் அவங்க வீட்டில் எப்போதும் போல் எப்படி இருப்பாங்களோ அந்த கோவம் வந்த உடனே அதை தாங்கிக்க முடியாமல் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி மயில் புதுசாக நடந்துக்கிறது சரவணனுக்கு வித்தியாசமாகவே இருக்குது. சரவணன் அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த மயிலுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே திமிரு வந்துடுது. அதனால் இங்கே உடனே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஹோட்டல் ஊழியர் மாதிரி தான் மாமா இருக்கீங்க. பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லப்போனால் எல்லாமே இப்படி தான் இருக்குது. மற்றவங்க கிட்டே நடந்துக்கிறது கூட எனக்கு சரியில்லை. இப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன பண்ணுறது, எங்கேயுமே ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்லி தான் அம்மா இன்னும் அந்த சுயவர நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சு போனதுனால தான் நமக்கு கல்யாணமே நடந்துச்சு. அப்படி பார்க்கையில் முதல்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை தெரியுமான்னு சொன்ன உடனே சரவணன் அதிர்ந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்கிறாங்க, இப்படி உங்கள் வீட்டில் வந்து உங்களோட அன்பும் கிடைக்காம மற்றவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு பேச்சு வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் வரல. என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலான்னு வந்த நேரத்தில் இங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. நான் வசதியாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சி தான் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னடானா ஒரு 5000 ரூபாய்க்கோ ஒரு 20,000 ரூபாய்க்கும் உங்கள் தம்பிங்க கிட்டையும் உங்கள் அப்பா கிட்டையும் கையேந்தி நிற்கிற நிலமையில இருக்கீங்க. உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தீங்களே, சம்பாதிச்சிங்களே, அந்த பணமெல்லாம் எங்கே மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சரவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதுவும் இங்கே மயில் சொன்ன வார்த்தையை நினச்சி கலங்கி நிற்கிறாங்க. வசதி வாய்ப்புக்காக தான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னும் ஒரு மனசுக்குள்ளே ஓடுது. அப்படியே வெடிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து இங்கே சரவணன் உடனே சொல்கிறாங்க, அப்போது என்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணலை, என் கூட கல்யாணம் நடந்தால் வசதி வாய்ப்போட என்ன வேணாலும் கிடைக்கும், அப்படி சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன், அதானே உண்மை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா, அதுதான் உண்மை. உங்கள் வீட்டில் வேற உங்கள் அக்காவுக்கு 70 பவுன் 75 பவுனில் நகை போட்டாங்க, பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்தினாங்க, அப்படி இப்படின்னு சொல்லாங்கல்ல. நானும் அதை நம்பி தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ தானே தெரியுதுன்னு சொல்ல, அப்போ நீ வசதி வாய்ப்புக்காக கல்யாணம் பண்ணனா உங்கள் வீட்டில் நீ வசதி வாய்ப்போடு தான் வாழ்ந்தியா? அந்த வசதி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காததுனால தான் அந்த வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றியான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, தேவையில்லாமல் பேசி இங்கே நீங்கள் திசை திருப்ப வேண்டாம் என்னைய.
நான் வசதியாக வாழ்ந்ததுனால தான் அதே வசதி வாய்ப்பு இங்கே கிடைக்கும் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது, எங்கள் வீட்டில் இருக்கிற நிலைமையை விட இங்கே ரொம்ப மோசம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே சரவணன் அதண்டு போய் நிற்க, அப்போது இந்த வசதி வாழ்க்கை, இந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை, பணம் இது எல்லாம் தான் முக்கியம்னா நான் எதுக்கு உனக்கு மயிலு? இதெல்லாம் எதுக்கு உனக்கு? இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. என்ன மயிலு பேச்சே வரமாட்டுது அப்படின்னு சொல்ல, அது இல்லை மாமா அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாங்க. நீ இப்போ இவ்வளோ நேரம் அதுதானே பேசின, நான் உனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் என்னோட பணமும் காசும் தானே உனக்கு முக்கியன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் அப்படி சொல்ல வரல மாமா, நீங்கள் சொன்னதை நான் சொன்னதை நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. இத்தனை வருஷம் சம்பாதிச்சிங்களே அந்த பணம் கையில் இருந்திருந்தா இப்போ நம்ம யார்கிட்டையும் போய் கை கட்டி நின்று கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் அதை தான் அந்த அர்த்தத்தில் உங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்ல, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, எல்லாமே புரிஞ்சிடுச்சு மயிலு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ, வசதி வாழ்க்கை இதை தான் முக்கியம்னு பேசுகிற நீ, கல்யாணம் ஆரம்பத்திலேயே என்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளோ நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகும் எதுக்காக நீ என் கூட இருந்து கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கணும்? பிடிக்கலன்னு சொல்லி நீ அப்போவே கிளம்பி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இப்படி பல கேள்விகளை சரவணன் முன்வைக்க, இதை கேட்ட எங்கள் தங்கமேல ஆடி போகிறாங்க. இதுக்கு தான் அம்மா நம்மளை அவசரப்படாத, அவசர புத்தியை காட்டிடாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுச்சு. இங்கே சரவணன் மாமாவோடைய மனசை கழிச்சு எப்படியாவது அவரை நம்ம வீட்டு பக்கம் கொண்டு வந்தலான்னு பார்த்தா இப்போ மொத்தமாக எல்லாமே மாறிடும் போலையே. அவரை பற்றி தப்பாக பேசிட்டோம். இது நாள் வரைக்கும் அவரை பற்றியும் ஒரு குடும்பத்தை பற்றியும் பேசினது கிடையாது. ஆனால் யாராக இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். இன்னும் முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியலையே. இந்த அவசர புத்தியால் இப்போ நம்மளே நம்ம வாழ்க்கையை பாலாக்க எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு பயத்தில் நின்றுட்டுருக்காங்க எங்கள் தங்கமயிலும். என்ன மயிலு, இப்போ நீயே சொல்லு, என் கூட வாழ்கிற வாழ்க்கை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லாமல் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்தி நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லணுமா? இல்லை வேணாம் மயிலு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். கிளம்பு, பையன் எடு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பேசின அத்தனை விஷயத்தையும் எங்கள் அம்மா அப்பா முன்னாடி வந்து பேசு. அவங்க எடுக்கிற முடிவு தான் இனிமேல் என் வாழ்க்கை தீர்க்கமான முடிவாக இருக்கும். கிளம்பு மயில போகலாம். இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் இருந்து உன்னால் நானும் என்னால் நீயோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை மாமா, நான் சொல்ல வந்த விஷயத்தையே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் மயில் எனக்கு தெளிவாக புரியுது உன்னோட மனசில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றது. தயவு செஞ்சு கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அப்புறம் நீ என்கிட்ட காட்டின கோவத்தை விட பல மடங்கு அதிகமாக நான் உங்ககிட்ட காட்ட வேண்டியது இருக்கும். அதை நான் இங்கே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் வேறு. அதை புரிஞ்சுப்பேன்னு நானும் நினைக்கிறேன். பேசாமல் என் கோவத்தை நீ கிளப்பாமல் நீ இங்கேருந்து கிளம்புவேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவமாக சரவணன் கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் சரிங்க சார், நீங்கள் எப்போனாலும் காலி பண்ணிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல, இங்கே சரவணன் வந்துட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்த மயிலுக்கு பதறி துடிச்சு போகிறாங்க. சந்தோஷமாக இருந்து எங்கள் மாமாவோட மனசை மாற்றி இங்கே எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா மாமாவோட மனசு சுத்தமாக மாறிடுச்சு. அது எனக்கே எதிராக மாறிடுச்சு. அதுக்கு நானே காரணமாயிடுச்சுன்னே. இப்போ இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மாவுக்கு என் மேலே தானே கோவம் வரும். இப்போ வீட்டுக்கு போன கையோட மாமா முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? வசதி வாய்ப்புக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்னை அறியாமல் இந்த வார்த்தை வந்துடுச்சு. இதை வச்சுக்கிட்டு இவருக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடும் போலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் தங்கமயிலும். எங்கள் சரவணன்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. கிளம்பிட்டேன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் கிளம்பலாம். ரொம்ப டைம் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கலாம். இங்கே வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினச்சோம். நம்ம வாழ்க்கையில் இப்படி எந்த வித பிடிமானமும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்து என்ன ஆக போகுது மயிலு? ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போது யாரும் கஷ்டப்பட வேணாம். பேசாமல் இந்த விஷயத்த வீட்டில் பேசி இதுக்கு ஒரு முடிவை எடுக்கலாம். 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறது தான் நிரந்தரம்னா அதுக்கு நான் சம்மதிப்பேன்னு சொல்ல, இதை கேட்ட மயிலு பயங்கர வருத்தப்படுறாங்க. இல்லை மாமா, என்னால் உங்களை விட்டு வாழ முடியாதுன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் சொன்னேன் வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால தான் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு. அப்போது உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு நினைப்பு மட்டும்தானே வரும். இனிமே அந்த மாதிரியான எண்ணமும் எனக்கு வர வேண்டாம். நானும் கஷ்டப்பட வேண்டாம், நீயும் கஷ்டப்பட வேண்டாம்னா இதுக்கு இது ஒன்று மட்டும்தான் தீர்வு. நீ கிளம்பு, நம்ம போகலான்னு சொல்லி இங்கே தன்னுடைய பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க சரவணனும். சரவணனுடைய பேச்சு கேட்டு இங்கே தங்கமேலும் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. சரவணனுடைய பேச்சு கேட்டு இங்கே தங்கமேலுக்கு சரியான பயந்தான் வருது. என்ன பண்ணுறதுன்னு கூட புரியலை. இங்கே அழுதுகிட்டே இங்கே சரவணன் பின்னாடியே கிளம்பி போகிறாங்க தங்கமேலும்.